வணக்கம் வணக்கம். நான் டைரக்டர் ஏஎம் சந்துரு. நம்ம கூட வந்துட்டு மகிதின் அண்ணன் இருக்கார். இன்றைக்கி வந்துட்டு 13வது நாள். 13 நாளாக நைட்டும் பகலுமா இங்கே பாருங்கள், அப்படி பாருங்கள். 13 நாளாக நைட்டும் பகலுமா நம்ம மகிதின் அண்ணன் கூடயே நான் இருக்கேன். மகிதின் அண்ணனுக்கு கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 மாதத்தில் நம்ம மாட்டு சிகிச்சை பண்ணுவோம். மகிதின் அண்ணனுக்கு பார்வை வரும். கண்டிப்பாக அவருடைய குழந்தை குட்டிங்களை சந்தோஷமாக அவர் பார்த்துக்குவார். வேலை செஞ்சு சந்தோஷமாக பார்த்துக்குவார். இன்றைக்கி கடைசி நாள். நான் வந்துட்டு அவர் கூப்பிட்டாரு, நீங்கள் வந்து ஒரு வாரம் இருக்கணும் எங்கள் கூட, நீங்கள் ஒரு வாரம் இருந்தால் எனக்கு இருக்கிற கடனெல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லி ஆசையாக கூப்பிட்டாரு. சரி, நானும் கிளம்பி வந்துட்டேன். ஒரு 5-6 நாள் 10 நாள் நீங்கள் கூட இருந்தீங்கன்னா என்னுடைய கடனெல்லாம் தீர்ந்துருமென்னு சொன்னார். மகிதினா என்ன சொன்னீங்க? கடனெல்லாம் தீர்ந்துருன்னு சொன்னேன். ஆமாம், ஒரு 5-6 நாள் கூட இருந்தால் கடனெல்லாம் தீர்ந்துருமென்னு சொன்னார். 5-6 நாள், ஒரு வாரம் 10 நாள் கூட இருந்தால் அவருடைய கடனெல்லாம் தீர்ந்துருமென்னு சொன்னார். ஆனால் அவருடைய கடன் தேரல. கடன் இருக்குது, அவருடைய கடன் அடைக்க முடியல. ஏன்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒரு வேளை சாப்பாட்டுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறார். நான் இந்த 13 நாளாக அவர் கூடயே இருந்து பார்த்துருக்கேன். அவருடைய கஷ்டத்தை எல்லாமே கூடயே இருந்து பார்த்துருக்கேன். எல்லோரும் வந்துட்டு கோயிலுக்கு போவாங்க. ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் இருந்தால் கோயிலுக்கு வந்துட்டு பாத யாத்திரையாக போவாங்க. கோயிலுக்கு வந்து பாத யாத்திரையாக போவாங்க. வேளாங்கண்ணி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டு, வேளாங்கண்ணி அம்மா கோயிலுக்கு வந்துட்டு நடந்தே போவாங்க. ஆந்திராவிலேருந்து வேளாங்கண்ணி கோயிலுக்கு நடந்தே போவாங்க. கேரளாவுக்கு நம்ம ஐயப்ப மாலை போட்டவங்க நடந்தே போவாங்க. திருப்பதிக்கு இங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நடந்தே போவாங்க. ஆனால் வந்துட்டு கோயிலுக்கு போன மாதிரி தான் இருக்குது. இந்த 13 நாளாக நான் இவர் கூட இருந்தது, இவர் கூட இருந்து அந்த அவர் வர்ற கஷ்டத்தெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். அவர் ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, அந்த ரூமோட ரெண்டல் கட்டுறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, யார்கிட்டெல்லாம் போயிட்டு அவர் உதவி கேட்குறாரு. கூடியே இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நொடியும் கூடியே இருந்து நான் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக மகிதின் அண்ணனுக்கு கண்டிப்பாக எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு மாட்டு சிகிச்சை பண்ணணும். இது ஒரு வேண்டுதல் மாதிரி தான். நம்ம உலகை வெல்ல படத்தில் நம்ம மகிதின் அண்ணனுக்கு மாட்டு சிகிச்சை பண்ண போகிறோம். அதுவே ஒரு ஷார்ட் ஃபிலிமை பண்ண போகிறோம். 13 நாள் கூட இருந்திருக்கேன். நைட்டும் பகலமாக வீட்டுக்கே போகல. நான் இந்த 13 நாளாக வீட்டுக்கே போகாமல் மகிதின் அண்ணன் கூடயே அவருடைய ரூம்லேயே இருந்தேன். அவர் எவ்வளோலாம் கஷ்டப்படுறாரு அதை நேர்லேயே இருந்து நான் பார்த்துருக்கேன் இந்த 13 நாளாக. சில பேர் சொல்லுவாங்க, டைரக்டருங்கெல்லாம் வந்துட்டு ஒரு படம் பண்ணணும்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்வில் முதல்ல தெரிஞ்சுக்கணும். எந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணாலும் அந்த வாழ்வியில் தெரிஞ்சுக்கணும், அந்த ஸ்கிரிப்டோட வாழ்வியில் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ரவுடிசம் மாதிரி ஒரு படம் பண்ணால் ரவுடிசத்தோட வாழ்வியில் தெரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு இன்ஜினியர் மாதிரி ஒரு படம் பண்ணால் அந்த இன்ஜினியருடைய வாழ்வியில் தெரிஞ்சுக்கணும். ஒரு போலீஸ் மாதிரி ஒரு கதை இருக்குது, அதை வச்சு ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த போலீஸ் எப்படியெல்லாம் வந்துட்டு தயாராகிறாங்க, அவங்களுடைய போலீஸ் ஆகிறதுக்கு அந்த ட்ரைனிங்கில் எப்படியெல்லாம் தயாராகிறாங்க, அவங்க எப்படி போலீஸ் ஆகிறாங்க, அந்த வாழ்வியில் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம வெற்றிமாறன் சார் கூட அந்த வடச்சென்னை படம் பண்ணும்போது, சில படங்கள் பண்ணும்போது அவங்களுடைய வாழ்வியில் தெரிஞ்சுக்கிறதுக்காக 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் கூட போயிட்டு கூடயே இருப்பார், போவார் வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம உலகை வெல்லவா படத்தில் பார்வையற்றவங்க எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க, எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க. நம்ம ஒருத்தருக்கு மாட்டு சிகிச்சை பண்ண போகிறோம், அவருடைய மனநிலைமை எப்படி இருக்குது, அவருடைய வழிகள் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக 13 நாளாக நம்ம மகிதின் அண்ணன் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவர் வந்து ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்கும் கஷ்டப்பட்டு அடுத்தவங்ககிட்ட போய் உதவி கேட்டுட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த 13 நாளாக ஒரு 30-35 மசூதிக்கெல்லாம் போயிட்டு அவர் உதவி கேட்டிருக்காரு. கூடயே தான் போயிருக்கேன் இந்த 12-13 நாளாக. இது வரைக்கும் நான் வந்துட்டு மசூதி உள்ளே போனது கிடையாது. இது வந்து எனக்கு ஒரு வரம் மாதிரி தான், ஒரு வரம் மாதிரி தான். மசூதிக்குள்ளே போய் வந்தது. டெய்லி ஒரு 3 மசூதி 4 மசூதி போவோம் இவருக்கு உதவி கேட்குறதுக்காக. அங்கே வந்து எப்போவுமே நான் ஒரு 1 hour இருக்கணும். அவர் கூட போனால் கூட உட்காருறது, பேசுகிறது, கொள்வது, அவர் உதவி கேட்கும்போது அவர் பக்கத்தில் நிற்கிறது, போகிறது, வருதுன்னு சொல்லி டெய்லி ஒரு 1 hour கிட்ட நான் இருக்கணும்.
அப்போது ஒரு நாளைக்கு அந்த கோயிலில் மசூதி கோயிலில் வந்துட்டு ஒரு 3 ஹவர் கிட்ட இருந்திருக்கேன். இந்த 10 12 நாள் 13 நாளாக ஒரு 30-35 பள்ளி வாசலுக்கு போயிருக்கோம், பள்ளிகளுக்கு போயிருக்கோம், மசூதி பள்ளிகளுக்கு போயிருக்கோம். அவங்கக்கிட்ட உதவி கேட்டிருக்கோம். கடவுள் வந்து எனக்கு புதுசான ஒரு வழி காட்டுற மாதிரி இருக்குது, புதுசாக ஒரு வழி காட்டுற மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஒரு ஏக்கமும் இருந்தது. நம்ம இந்து கோயிலுக்கு போயிருக்கோம், கிறிஸ்டின் கோயிலுக்கு போயிருக்கோம், ஆனால் மசூதி உள்ள மட்டும் ஒரு நாள் கூட போகலையே. மசூதி கோயிலுக்குள்ளே அப்படி என்ன இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் மட்டும் எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் நம்ம மகதியின் அண்ணனால் அந்த ஆசையெல்லாம் நிறைவேறி இருக்குது. ஒரு மசூதி இல்லை, 30-35 மசூதிக்கு மசூதி தானே பள்ளிவாசல். 30-35 மசூதி பள்ளிவாசலுக்கு என்னை அழைச்சிட்டு போயிருக்காரு. டெய்லி ஒரு 3 ஹவர் 4 ஹவர் கிட்ட அந்த மசூதி பள்ளிவாசலில் கை வலிக்குது. அப்படி பேசுவோம். டெய்லி ஒரு 3 ஹவர் 4 ஹவர் வந்துட்டு மசூதி பள்ளிவாசலில் நாங்கள் இருந்திருக்கோம். அவங்கக்கிட்ட உதவி கேட்டிருக்கோம். இதுவே ஒரு வரம் தான். 30-35 பள்ளிகளுக்கு போய் பள்ளி வாசல்களுக்கு போய் நிற்கிறது. அந்த அந்த என்ன சாமினா சொல்லுங்கள். பள்ளிவாசலில் பள்ளியில் இருக்கிற சாமியை கும்பிடுறது அதெல்லாம் வந்துட்டு நான் இந்த ஒரு 12-13 நாளாக வந்து அனுபவிச்சிருக்கேன். ரொம்ப பக்தியாக கும்பிடுறாங்க பள்ளியில் அந்த மசூதியில் இருக்கிற எல்லாருமே. அந்த பூஜை பண்ணும்போது அவங்களுடைய ஸ்டைலில் அவங்க பூஜை பண்ணுறாங்க, சாமியை கும்பிட்றாங்க. ரொம்ப ரொம்ப பக்தியாக கும்பிட்றாங்க. டெய்லி வந்துட்டு ஒரு 2 வேளை 3 வேளை வந்து சாமி கும்பிட்றாங்க போயிட்டு. நம்மளாம் வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் போகிறதே பெரிய விஷயம் கோயிலுக்கு. நம்ம நார்மலாக நான் வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு கோயிலுக்கு போகிறதே பெரிய விஷயம். வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அப்படி தான் போவேன், அதுவும் ஃப்ரீயாக இருந்தால் தான் போவேன். ஆனால் வந்துட்டு நம்ம மகதியின் அண்ணன் மாதிரி இருக்கிறவங்க டெய்லி 2-3 வேளை கூட வந்துட்டு கோயிலுக்கு வராங்க சாமி கும்பிட்றதுக்கு. ஒரே நபரே 2-3 வேளை கூட கோயிலுக்கு வராங்கன்னா அது கூடயே இருந்து பார்த்துருக்கேன். இவர் கூடயே இருந்து பார்த்துருக்கேன். கண்டிப்பாக ரொம்ப பக்தியான கடவுள். நம்ம என்ன சாமினா பள்ளிவாசல் இல்லை சாமி பேர் சொல்லுங்கள். பள்ளிவாசல். நம்ம மகதியின் அண்ணனுடைய கடவுள் ரொம்ப சக்தி உள்ள கடவுள். அதனால தான் ஒவ்வொரு நபரையும் ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை சாமி கும்பிட்றதுக்கு அந்த கடவுளை அழைக்கிறாரு. கண்டிப்பாக நம்ம மகதியின் அண்ணனுக்கு நம்ம மாட்டு சிகிச்சை பண்ணோம். மகதியின் அண்ணனுக்கு பார்வை வரணும். பார்வையற்றவங்க கூட சில பேர் கூட நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் 2 நாள் தான் ட்ராவல் பண்ணியிருப்பேன். ஆனால் நம்ம மகதியின் அண்ணன் கூட 13 நாளாக நைட்டும் பகலும் அவர் ரூம்லேயே தான் நான் இருந்திருக்கேன். அவர் கூடயே சுற்றியிருக்கேன். நான் நைட்டும் பகலும் 13 நாளாக அவர் கூடயே இருந்திருக்கேன், கூடயே சுற்றிருக்கேன். கண்டிப்பாக அவருக்கு 2 மாதத்தில் நாங்கள் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு மாட்டு சிகிச்சை பண்ணுவோம். அவருக்கு கண்டிப்பாக பார்வை வரணும். பாருங்கள், நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன்னா என்னை கலாய்க்கிறாரு, மகதியின் அண்ணன் கலாய்க்கிறாரு. மகதியின் அண்ணனுக்கு நம்ம மாட்டு சிகிச்சை பண்ணுவோம். கண்டிப்பாக மகதியின் அண்ணனுக்கு பார்வை வரும். இந்த உலகத்தை மகதியின் அண்ணன் சந்தோஷமாக பார்ப்பார். இப்போது நம்ம கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சமாதிக்குள்ளே இருக்கோம். அப்படியே பாருங்கள். இதை நான் ஏன் பதிவு பண்ணுறேன்னா, இன்றைக்கி வந்துட்டு கடைசி நாள். மகதியின் அண்ணன் கூட வந்து ஒரு 13 நாள் இருந்தேன், நைட்டும் பகலுமா. சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கு வந்துட்டு மகதியின் அண்ணனுடைய மனைவி வீட்டுக்கு வராங்க. அவர் இருக்கிற ரூமுக்கு வராங்க. அவங்க ஒரு 10 நாள் 15 நாள் கிட்ட 1 மாதம் கிட்ட இருப்பாங்க. அதனால் நான் விடைபெறேன். நான் குடும்பத்தோடு வராங்க இல்லையா, அதனால் வந்து 13 நாளோடு முடியுது என்னுடைய ஒர்க்கு. அடுத்த வேலைகளெல்லாம் நான் பார்க்கணும். 13 நாளோடு முடியுது. நாளைக்கு வந்துட்டு காலையில் ஒரு 7 மணி 8 மணி போல் அவங்களுடைய மனைவி அவங்களுடைய மாமியார் எல்லாம் வராங்க. அதையும் ஒரு வீடியோ போடுறேன், பாருங்கள். மகதியின் அண்ணா எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்கள். அண்ணா போகிற கொஞ்சம் சங்கடம் தான், கொஞ்சம் இது பண்ண முடியாது. அவர் இருந்தால் கொஞ்சம் கை கொடுத்துருந்தாரு. இப்போ அவர் திரும்பி போகும்போது மறுபடியும் அந்த ஃபிட்டாக கடன் திரும்பி கடன் ஆயிரும். இப்போ தான் கேமரா பக்கத்தில் இருக்குது. சொல்லுங்கள், நீங்கள் இந்த 13 நாளாக நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம், எங்கெல்லாம் போனோம் வந்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுங்கள். சொல்லுங்கள், சவுண்டாக சொல்லுங்கள். சொல்லுங்கள். தெளிவாக கேட்குறேன். ஆனால் வேலை எங்கே வெளியே போடுறாங்க, அது பரவாயில்ல. சரிங்க. நான் ஒரு 30 நாளாக பள்ளிவாசல் ஒரு 30 நாள் இல்லை 13 நாள் தான் உங்கள் கூட இருக்கேன்.
13 நாளா 30 நாள் கணக்கு வந்துருமே. இல்லை சரி 13 நாள் கணக்கு வச்சுங்க. 13 நாளா அண்ணன் என் கூட இருந்திருக்காப்ல. பகலேருந்து இரவு வரைக்கும் நைட்டு வந்து எனக்குள்ளே டவல் பண்ணிட்டேன். ஆமாம். அப்போ நான் என்னென்ன கஷ்டப்பட்டுருப்பேன், இந்த என்னென்ன 13 நாளாக நான் வீட்டுக்கே போகல. நம்ம மகிதின் அண்ணன் கூட தான் இருக்கேன் நைட்டும் பகலுமா. சாப்பாடு எப்படி இருந்தாலும் வீட்டில் போனால் எனக்கு தொடப்பு கட்ட அடி காத்துட்டு இருக்கு. திட்டுவாங்க, கொஞ்சம் கோபமாக பேச தான் செய்வாங்க. கணவர் வந்துட்டு ஒரு 10-15 நாளாக வீட்டுக்கு வரலன்னா வீட்டில் இருக்கிற மனைவிகள் குழந்தைங்கள்லாம் வந்து கோபமாக பேசுவாங்க, திட்டுவாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம மகிதின் அண்ணனுக்கு மாட்டு சிகிச்சை பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளுக்காக தானே நான் இருக்கேன். என்னால் வந்துட்டு ஒரு பார்வையற்றவர் வந்துட்டு ஒரு 13 நாள் சந்தோஷமாக இருந்திருக்காரு. சந்தோஷமா இன்னும் மறுபடியும் ஆரம்பிச்சிச்சு. எங்க சந்தோஷமா இருக்கீங்க மறுபடியும் சின்னதாக ஒரு சந்தோஷமாக இருந்தீங்களா? அந்த சந்தோஷம் வேறண்ணா. திரும்பி போக எனக்கு சந்தோஷம் இருக்குங்க. இந்த 13 நாளாக வந்துட்டு சின்ன சந்தோஷத்தை நான் மகிதின் அண்ணனுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், சின்னதாக ஒரு சந்தோஷம். ஆமாம், சின்ன பிளேன் ஒன்று வாங்கி கொடுத்தேன். தனியாக இருந்திருப்பீங்களா? இப்போ தனியாக இப்போ வந்து இந்த 13 நாள் 13 நாள் வந்து நீங்கள் தனியாக இருந்திருப்பீங்க. நான் இருந்ததுனால ஒரு துணை நம்ம கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. ஆமாம், இருந்திருக்கேன். இந்த 13 நாளாக நம்ம எங்கெல்லாம் போனோம், எப்படியெல்லாம் இருந்தோம், அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். நல்லா என்ஜாய் பண்ணோம், நல்லா ஜாலியாக இருந்தோம். ஆனால் அது வந்து இப்படின்னு சொல்ல, கை கொடுப்பான் தோழன் மாதிரி அவர் எனக்கு கை கொடுத்தார். தோழன் மாதிரி அவர் எனக்கு அண்ணன் மாதிரி அப்படின்னு கை கொடுப்பாரு. அண்ணன் தம்பிக்கு உடம்பு இல்லைன்னா பார்வை இல்லை, அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு வாழ உதவிக்கு எப்படியா ரெடி பண்ணுவோம். நம்ம சப்போர்ட் பண்ணி ஏதாச்சும் கொஞ்சம் கடனை ஓய்க்கிறதுக்கு ஐடியா பண்ணுவோம்னா அவர் வந்து எனக்கு ஒரு தன்னம்பிக்கை மாதிரி, கைவிடாத தோழன் மாதிரி, அவர் எனக்கு நம்பர் மாதிரி, நான் அண்ணன் மாதிரி இருந்து பார்த்துக்கிட்டாரு. சிறு வேலைகள் இப்போ வந்து வெளியே போக முடியல, அங்கே போகணுன்னாலும் கூட்டு போகிறதுக்கு அவர் தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. பல இடத்துல வந்து நம்ம உதவி கேட்டுருக்கோம். இந்த வீடியோ பார்க்குறவங்களும் கேட்குறவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு ஒரு மாட்டு சிகிச்சைக்கு உலகை வெல்லவா படம் எடுக்கிறது மாட்டு சிகிச்சையிலேருந்து தான் முதல்ல ஷார்ட் எடுக்கிறது. ஆமாம், ஷார்ட் எடுத்து படத்தை மாட்டு சிகிச்சை ஷார்ட் ஃபிலிம் தான் முதல்ல ஆரம்பிக்கிறோம் நம்ம உலகை வெல்லவா படத்தில். என்னை வச்சு செய்யக்கூடாது அவ்வளோ. ஏன்டா உங்களுக்கு கண்டிப்பாக மாட்டு சிகிச்சை பண்ணுவோம். உங்களுக்கு பார்வை வரணும், வந்து ஆகணும். ஒன்று இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிருக்காப்புல. அவர் என் கூட ட்ரீட்மெண்ட் வந்திருக்காரு, எல்லாமே பார்த்துருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கும் ட்ரீட்மெண்ட் எல்லாருமே அவர் தான் பார்த்துருக்காரு, எல்லாம் பார்த்துருக்கோம். இந்த இப்போ என்னென்னா இந்த 1 நேரம் சாப்பாடுக்கு இந்த ஃபுல்லாக அவர் என்னென்ன சொல்வார் மட்டும்தான். டீ மட்டும்தான் இந்த 1 நாள் ஃபுல்லாக விடிய டீ தான் குடிச்சிருக்க தவிர சாப்பாடு உணவு கூட கிடையாது. அவருக்கு தெரியும், ஏன்னா அவர் இதெல்லாம் இருந்திருக்காரு. 13 நாளுக்கு வந்துருவீங்க. ஏன்னா 13 நாள். ஆமாம், 13 நாள்லேயும் நான் என்ன உணவு சாப்பிட்றேன் அந்த உணவுக்கே கிடைக்காது. ஆமாம், அதையும் பதிவு பண்ணிடலாம். அப்படி இருங்க. நம்ம மகிதின் அண்ணனுடைய உணவு என்னன்னு தெரியுமா? அதிகபட்சம் டீ தான். எதுவும் ஓடாது. டிஃபன் சாப்பிட மாட்டாரு, சாப்பாடு சாப்பிட மாட்டாரு, நைட்டில் அதிகமாக சாப்பாடு சாப்பிட மாட்டாரு, டிஃபன் சாப்பிட மாட்டாரு. 4 இட்லி தான். ஆமாம், அவருக்கு நைட்டு சாப்பாடு மட்டும் டெய்லி அவர் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறது டீ மட்டும்தான் யூஸ் பண்ணுறாரு. ஏன் டீ குடிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன்னா, டீ வந்து சில கடையில் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க மகிதின் அண்ணனுக்கு. உண்மையை சொல்லிட்டேன். ஆமாம், சில பேர் வந்துட்டு நம்ம மகிதின் அண்ணனுக்கு அன்பளிப்பாக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அதனால் டீ சாப்பிட்றாரு. ரொம்ப கஷ்டப்படுறாரு நம்ம மகிதின் அண்ணன் வந்து, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த பார்வை கொண்டு வர்றதுக்காக, மாட்டு சிகிச்சை பண்ணுறதுக்காக ரொம்ப பேர்கிட்ட உதவி கேட்குறாரு. கண்டிப்பாக அவருக்கு வந்துட்டு நம்ம மாட்டு சிகிச்சை பண்ணோம். நம்ம மகிதின் அண்ணனுக்கு பார்வை வரணும். அவர் எப்பயும் போல் அவருடைய மெக்கானிக் வேலை செஞ்சு அவருடைய குடும்பத்தை அவர் சந்தோஷமாக பார்த்துக்கணும். ரொம்ப பேருக்கு விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் இருக்கும். என்னடா இவன் ஒரு டைரக்டர்னு சொல்கிறான், இந்த டைரக்டர் போயிட்டு ஒரு பார்வை இல்லாத ஒரு மனிதர் கூட 10-15 நாளாக சுற்றிட்டு இருக்கானே வெட்டித்தனமா அப்படின்ட்டு சில பேர் நினைப்பீங்க. இது வெட்டித்தனம் கிடையாது, முயற்சி எடுக்கிறது. அதான் சொல்ல வர்றாரு. ஆமாம், இது வந்து வெட்டித்தனம் இல்லை. ரொம்ப பேர் நினச்சிட்டு இருப்பாங்க இவன் வெட்டித்தனமாக படத்தினுடைய வேலைகளை ஆரம்பிக்காமல் ஒரு பார்வையற்றவர் கூட போய் சுற்றிட்டு இருக்கான் 10-12 நாளாக, இவன் வேஸ்ட்டு பல்லோ நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லை. நடைமுறைக்கு என்ன அதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அவருக்கு வேலை. இப்போ நாங்கள் ஆமாம் அவருக்கு தெரியுதா கரெக்டாக போகிறாரா வர்றாரா? நம்ம மகிதின் அண்ணன் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாருன்ட்டு நான் தெரிஞ்சுக்கணுமான்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் 10-12 நாளாக அவர் கூடயே நான் ட்ராவல் பண்ணேன். நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அவர் எப்படி சென்னைக்கு வந்தார், அவர் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார், ஷார்ட் ஃபிலிமுக்குள்ளே அவர் எப்படியெல்லாம் வந்துட்டு யார்கிட்டெல்லாம் உதவி கேட்டார், அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்துட்டு நம்ம ரியலாகவே பண்ணுவோம். அது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி, அடுத்தது ஷார்ட் ஃபிலிம், ரெண்டுமே மிக்சடாகவே நான் பண்ணுறேன். அவருடைய வழிகள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இருக்குது.
சொல்ல முடியாத அளவுக்கு வலிகள் இருக்குது. அப்படியே டேர்ன் பண்ணுங்கண்ணா. மைதினண்ணா கண்ணை திறந்து காட்டுங்க. ஆனால் வந்து ஆகாயத்தை பார்த்தாலும் முடியாது, கண்ணை திறந்தா என்ன தெரியாது, அவ்வளோதான். அது தான் திறந்து பார்க்க வேண்டிய. அப்படி அவங்க வாங்க 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 அப்படின்னு தான் எங்கே வர போகிறீங்க, வரமாட்டீங்க. ஒரு பார்வை கிடைக்குது. என்னாச்சு? இல்லை உங்களை பார்த்துட்டு இருக்கோம். என்னையும் பார்த்துட்டீங்களா? அப்படியே இருங்க. கோஷப்படுகிறீங்களா? அப்படியே இருங்க. கோஷப்படுகிறீங்களா? கரெக்டாக கவனிங்க. இது விளையாட்டான விஷயமே கிடையாது. 10-12 நாளாக ஒரு டைரக்டர் வந்துட்டு ஒருத்தருடைய பார்வையை கொண்டு வரதுக்காக அவருடைய சாப்பாடுக்கு அவர் கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு கூடயே சுற்றிட்டு இருக்கார். இதை பார்த்தா கண்டிப்பாக ஒரு வழி வரணும். பொண்டாட்டி புள்ளக்குட்டியெல்லாம் விட்டுட்டு ஒரு டைரக்டர் வந்துட்டு ஒரு பார்வையாற்றவர் கூட இருக்கார். அவருக்கு வந்துட்டு ஏதோ ஒரு உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு. அந்த சந்துரு டைரக்டர் வந்துட்டு 10-12 நாளாக கூட இருந்து, நைட்டும் பகலமாக கூட இருந்து அந்த பார்வையற்ற மகிதன் அண்ணனுக்கு ஏதோ ஒரு உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு. நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால தான் 10-12 நாளாக ஒரு நாள் கூட நான் வீட்டுக்கு போகாமல் நம்ம மகிதன் அண்ணன் கூடயே நான் இருக்கேன். எனக்கு வர அக்கறை, மகிதன் அண்ணனுக்கு மாட்டு சிகிச்சை பண்ணணுமன்ற அந்த அக்கறை, அந்த ஆசை இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சில பேருக்கு வரணும். சின்ன விஷயந்தான். நம்ம ஆளுக்கு ஒரு 2000 3000 5000 போட்டாலே நம்ம ஒரு 50 பேர் ஒன்று சேர்ந்து ஆளுக்கு ஒரு 2000 3000 50,000 2000 3000 4000 போட்டாலே நம்ம மகிதன் அண்ணனுக்கு ஈஸியாக மாட்டு சிகிச்சை பண்ணிடலாம். அவருடைய கடனும் ஈஸியாக அடைச்சிடலாம். இதுக்கு பிறகு என்ன பண்ண சொல்கிறீங்க? ஒன்றும் பண்ண சொல்லுங்க. இதுக்கு பிறகு என்ன பண்ண சொல்கிறீங்க? ஒரு பார்வையற்ற ஒரு மனிதர் வந்துட்டு சாப்பாட்டு கஷ்டப்படுறேன்னு சொன்னார். ஒரு வேளை சாப்பாட்டு கஷ்டப்படுறேன். நீங்கள் ஒரு 10 நாள் கூட இருந்தால் அட்லீஸ்ட் எனக்கு 3 வேளை சாப்பாடு என்ன கிடைக்கும், 2 வேளை சாப்பாடு என்ன கிடைக்கும், 1 வேளை சாப்பாடு என்ன கிடைக்கும்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. அதுவும் கிடைக்கலையா? அதுவும் கிடைக்கலையா? அவர் வந்துட்டு 7000 8000 கடத்தில் இருந்தார். அதை கட்ட முடியும் அப்படின்ற ஆசை நம்பிக்கைலாம் அவருக்கு இருந்தது. நான் கூட அந்த வீடியோ பதிவு போட்டிருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்த பிறகு அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் என் கூட வந்து ஒரு 5 நாள் 6 நாள் 1 வாரம் கூட இருந்தீங்கன்னா நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 வேலையன்னா நான் வந்து சாப்பாடு சாப்பிடுவேன் நிம்மதியாக. சாப்பாடுக்கே நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீங்கள் 1 வாரம் என் கூட இருந்தீங்கன்னா அந்த 1 வாரமாக நான் நிம்மதியாக ஒரு 2 வேளை நிம்மதியாக சாப்பிடுவேன். அதுக்குண்டான முயற்சிகள் நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அவர் நிம்மதியாக இருந்தாரா நிம்மதியாக சாப்பிட்டாருன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னால் முடிஞ்சது என்னுடைய வாழ்நாளில் ஒரு 12 நாள் 13 நாள் மகிதன் அண்ணன் கூட இருந்திருக்கேன். அவருக்கு என்னால் முடிஞ்ச உதவி, சின்ன சின்ன உதவிகள் பண்ணியிருக்கேன். பெரிய உதவியெல்லாம் இல்லை. நைட்டும் பகலுமே கூட இருந்து அவர் சின்ன சின்ன உதவிகள் பண்ண சொல்லுவார். என்ன உதவி? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட சொல்லுவார். இப்போது நம்ம சென்ட்ரல்லேருந்து கோவளம் அழைச்சிட்டு போக சொல்லுவார். சென்ட்ரல்லேருந்து தாம்பரம் அழைச்சிட்டு போக சொல்லுவார். சென்ட்ரல்லேருந்து வந்துட்டு அதே போல் தான் பூந்தமல்லி அழைச்சிட்டு போக சொல்லுவார். எங்கெல்லாம் வந்து அந்த பள்ளிவாசல் மசூதியெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் அழைச்சிட்டு போக சொல்லுவார். என்னால் முடிஞ்சது சின்ன சின்ன விஷயங்கள் அவருக்கு இந்த 10-12 நாளாக நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் நம்ம உலகை வெல்லவா படத்தோட ப்ரொடியூசர், நீங்களும் இந்த வீடியோவை பாருங்கள். சின்ன விஷயம் தான். ஆளுக்கு 2000 3000 4000 போட்டாலே நம்ம மகிதன் அண்ணனுக்கு நம்ம மாட்டு சிகிச்சை பண்ணிடலாம். அவருக்கு பார்வையை கொண்டு வரலாம். நம்மளால் முடிஞ்ச உதவி, சின்ன உதவி நம்ம பண்ணுவோமே. 10-12 நாளாக கூடயே இருந்திருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நான் கூடயே இருந்திருக்கேன். அட்லீஸ்ட் நம்ம உலகை வெல்லவா படத்தோட ப்ரொடியூசருங்க ஆளுக்கு ஒரு 3000 4000 போட்டாலே அவருக்கு மாட்டு சிகிச்சை பண்ணிடலாம். பெரிய விஷயமே இல்லை. எவ்வளவோ நம்ம செலவு பண்ணுறோம். ஆளுக்கு ஒரு 3000 4000 5000 போட்டாலே ஈஸியாக அவருக்கு மாட்டு சிகிச்சை பண்ணிடலாம். அவருக்கு கடனும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அடைக்கலாம். மகிதன் அண்ணா எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்கள். நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு, உலகை வெல்லவா மூவி, மகிதன் அண்ணனுடைய மாற்று சிகிச்சை. உலகை வெல்லவா டைரக்டர் சந்துரு, அசிஸ்டன்ட் ஷேக். ஆமாம், உலகை வெல்லவா படத்தில் மகிதன் அண்ணனுக்கு மாற்று சிகிச்சை ஷார்ட் ஃபிலிம் கூடிய விரைவில் ஆரம்பிக்கணும். அதோட வேலைகளை நாளையிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். நாளைக்கு காலையில் தான் அந்த வேலையை அதிகமாக நான் போகிறேன். நிமிர்ந்து பாருங்கள். எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்கள். நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு. மகிதன் அண்ணன் மாற்று சிகிச்சை ஷார்ட் ஃபிலிம் டாக்குமெண்ட்ரி மூவி ஆரம்பம் ஆரம்பம் ஆரம்பம். நல்லா கண்டு திறந்து பாருங்க. இந்த பார்வையை கொண்டு வர்றதுக்காக தான் நான் என்னால் முடிஞ்ச முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஆளுக்கு ஒரு 4000 5000 போட்டோம்னா அவருக்கு மாட்டு சிகிச்சை பண்ணிடலாம். அவருக்கு பார்வை வரும். அவர்
இந்த உலகத்தை பார்ப்பாரு. நன்றி. டைரக்டர் ஜெயம் சந்திரன்.